அன்பொடுத்தேன். அன்பு சார் நாடக கலாரசிய பெருமக்களே, கலையின் மீது அபிமானம் கொண்டு அமர்ந்திருக்கின்ற கலாரசிய பெருமக்களே, உங்கள் அனைவரும் எங்களுடைய நாடக கலைக்குழுவின் சார்பிலே மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு வருக வருகவன அன்போடு வரவேற்கின்றோம். நன்றி நன்றிகள். வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். அமோகமா நாடகம் ஆரம்பிச்சிருக்கேன். ஆமா, நல்லபடியா நடத்தணும், நடத்தி முடிக்கணும். அது எங்க வேலை. அதுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். நல்லபடியா உட்கார்ந்து ரசிக்கணும். அதுக்கு தான் நீங்களும் கூடி வந்திருக்கீங்க. கூட்டம் அமோகமா இருக்கு. போதும், இந்த கூட்டம் போதும். என்னங்க கூட்டம்? கொஞ்ச நேரம் பொறுங்க. என்னவா லாரியில ஆள் வருதா? லாரியில வரலங்க, நம்ம ஊர்ல பாருங்க. கொஞ்ச நேரத்துல சோத்தை சுட வச்சுட்டு குழம்புல தண்ணியை ஊத்திட்டு ஆளு பூரா வரலைன்னா கேளுங்க. அது இது சோத்தை சுட லூசு அவசரத்துல மாத்தி சொல்றேன். என்ன சோத்துல தண்ணி ஊத்திட்டு குழம்பு சுட வச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லு. நியாயம். மாத்தி மாத்தி சொல்றேன் லூசு. சரி, அது நான் இல்லைன்னு சொல்ல. அப்புறம் அது நாடகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்ப நாடகத்தை ஆரம்பிச்சுட்டாலே வாங்க வேகமா போகும்னு மாத்தி செஞ்சிடுறது. அவசரத்துல அப்படி செஞ்சிருவாங்களோ? எப்படி செஞ்சாலும் சரி, வந்த விருந்தாளிகளை முதல்ல கவனிக்கணும் இல்லையா? அந்த விருந்தாளிகள் எல்லாம் கவனிச்சுட்டு அவங்களை செய்ய வேண்டிய பணிகளை செஞ்சுட்டு வந்து சேருவாங்க. கூட்டம் எவ்வளவு இருக்குன்னு முக்கியம் இல்லை, நம்ம வேலையை ஒழுங்கா செய்யணும். 4 லட்சம் பேர் உட்கார்ந்து நாடகத்தை நாசமாக்குறத காட்டலாம். 4 பேர் உட்கார்ந்து நல்லா ரசிச்சா அதுவே பெரிய விஷயம். இருக்கிற நாளும் 40 லட்சத்துக்கு சமமா நம்ம நினைச்சுக்கிறோம். அவங்க எல்லாம் நல்லபடியா ரசிச்சாங்கன்னா அதுவே நமக்கு போதும். அதனால நல்லபடியா உட்காந்து பாருங்க. தயவு செய்து இன்னைக்கு ஒரு பொழுது யாரும் தூங்காதீங்க தூங்காதீங்க அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். நான் ஏன் சொல்றேன் உங்களை தூங்காதீங்க தூங்காதீங்கன்னு? கவலைப்படாதீங்க கவலைப்படாதீங்க, மழை வராது, உறுதியா வராது. தைரியமா உட்கார்ந்து இன்று இரவு இன்னைக்கு மாடகம் முடிய வரைக்கும் மழை பெய்யாது. அதுக்கு நான் கேரண்டி. ஏன்னா நீங்க நினைக்கலாம் பப்புன்னு ஒருவேளை மந்திரவாதி போல இருக்கு. தைரியமா சொல்றேன் மழை வராதுன்னு நினைக்கிறீங்க. அதல்ல, நான் ராசியானவன். சாதகக்காரரே சொல்லியிருக்காரு, நான் கால் எடுத்து வச்சுட்டேன்னா மசூரோட மழை பெய்யாது அப்படின்னு நினைச்சிடாதீங்க. விடிய காலம் 6 மணி வரைக்கும் பெய்யாது. நம்ம கண்ட்ரோல்ல நிட்டாட்டி வச்சிருக்கேன். காலையில பெய்யும். காலையில நம்ம தம்பி பெட்டிக்கா தம்பி உத்தமே ஒரு சொல் வாசகன். அவன் காலையில பெட்டி எடுத்து வச்சு 5:45க்கு நாடு செழிக்கணும் நல்ல மழை பெய்யணும் பாடுவேன். அப்படி பாடும்போது மைக்செட்காரங்க தார்பாய் ரெடியா வச்சுக்கிறோங்க. மழை அடிச்சு ஊத்தும். அப்படி ஊத்திருச்சுன்னா நம்ம கிராமத்துல எல்லாரும் மாதாவை கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒரு 1/2 பவுன்ல மோதிரம் செஞ்சு போட்டோம். கேட்கறது என்ன ஒரு கஞ்சத்தானா? தாராளமா கிராமமே சேர்ந்து செய்ய போறா. ஒரு கிராமம் 1 பவுனா கேளுங்க. ஒரு கிராமம் 1 பவுனா கேளுங்க. என்னமோ மனசு உகந்து அவன் எவ்வளவு போட்டான்னு சொல்றேன். ஒருவேளை தெய்வாதீனமா அப்படி மழை பெய்யலன்னா நீங்க தாராளமா பெட்டிக்கார கூட்டு கொண்டு நடு மந்தையில கட்டி வச்சு உருங்க. அதுக்கு நான் முழு உத்தரவாதம் தரேன். நீங்க பெத்த பிள்ளைப்பா நானு. அதனாலதான் எனக்காக நீ அதை ஏத்துக்கன்னு சொல்றேன். ஏத்துக்கிற மாட்டியா? அப்புறம் என்ன மயிருக்கு நீ புள்ளன்னு பிறந்த? அத்தம் கஷ்டத்தை ஏத்துக்கணும்டா. சொத்தை மட்டும் அனுபவிக்கிறதுக்கு யோகம் இருக்கு, தண்டனை அனுபவிக்கிறது கூட கஷ்டமா இருக்கா? தந்தை பிரிச்சுக்கோண்டா. பிரி சொத்தை பிரின்னு வரையா. ஆக நீங்க நல்லபடியா உட்காந்து பாருங்க. எப்படி பார்க்கணுங்கிறத உங்களுக்கு நான் தெளிவா எடுத்து சொல்ல போறேன். எப்படி தெரியுமா? கண்ணாடி நாடகத்தை பார்த்துடுங்க.
முதல்ல நோட்டீஸ் வாசிக்கிறேன், அதுக்கப்புறம் நீங்க பொட்டி மருந்துங்க ஆல்ரவுண்டு தாளம் எல்லாம் வாசிங்க. சேர்ந்து வாச்சோம்னா ஒன்றும் கேட்காது.